தேர்தலுக்கு முன்னாடியே எப்படி ஆரம்பிச்சாங்க? வைரத்தை இழந்தோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். வைரத்தை இழந்தோம், வைரத்தின் மகனை இழக்க மாட்டோம். யாரும் இங்க பேசல. எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவர் மறைந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவர் புகைப்பகம் சின்னதாயிட்டே இருக்கும். ஆனா தேமுதிக மட்டும்தான் நீங்க எந்த பேனர் பாருங்க, கேப்டனோட போட்டோ அப்படியே கம்பீரமா பெருசா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு மூன்றாவது அணி இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கு. காரணம்னா இன்னைக்கு அவங்க இல்ல, அந்த தடத்தை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு அதிமுக காரங்க அவங்களே அந்த எம்ஜிஆர் ஸ்கூலை மறந்துட்டாங்க. இன்னைக்கு கேப்டனும் இல்ல. இருந்தாலும் இந்த கேப்டனோட கொள்கைகள் இன்னைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்நியர் எங்கள் அம்மாவா இருக்கட்டும், இன்னைக்கும் மூன்றாவது கட்சி இன்னைக்கு யார் ஆரம்பிச்சாலும் அது கேப்டனை பார்த்து தான். மக்கள் நீங்க அவளை அங்கீகாரம் கொடுக்கல. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு கேப்டன் பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மாவும் சரி பாட்டியும் சரி எனக்கு சொல்லுவாங்க, நான் மூணு மாசம் குழந்தையா இருக்கும்போது கேப்டன் வந்து என் கையை பிடிச்சி அந்த சோறு எடுத்து மக்களுக்கு கொடுக்க வைப்பாராம். ஏன்னா நான் நாளைக்கு மறைந்தாலும் என் பிள்ளைகள் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு அந்த சின்ன வயசுல அந்த உணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலையும் நாங்க அதை செய்வோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவர் மறைந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவர் புகைப்பகம் சின்னதாயிட்டே இருக்கும். ஆனா தேமுதிக மட்டும்தான் நீங்க எந்த பேனர் பாருங்க, கேப்டனோட போட்டோ அப்படியே கம்பீரமா பெருசா தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கேப்டன் இருக்கும்போது கேப்டன் யாருமே புரிஞ்சுக்கல. இன்னைக்கு கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு கேப்டன் இருந்தா அவர் தான் சிஎம் இருந்திருப்பாரு, கேப்டன் இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை இது பண்ணிருக்க மாட்டேன் எல்லாருமே பேசுறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மூன்றாவது அணி இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கு. காரணம்னா இன்னைக்கு அவங்க இல்ல, அந்த தடத்தை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு அப்பா எத்தனையோ படங்களை சொல்லியிருப்பார், யானை நடந்தா அந்த தடத்தை உருவாக்கும். அந்த மாதிரி கேப்டன் மூணாவது சக்தியா வந்து இன்னைக்கு என்ன தேமுதிக பண்ண முடிஞ்சமோ அன்னைக்கு மறைந்த மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு தனி மனிதன் சிங்க மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சார். அன்னைக்கு 2005 இன்னைக்கு இத்தனையோ ஊடகங்களை முன்னாடி கேமரால இருக்கீங்க. அன்னைக்கு இத்தனை டிவி சேனல் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு ரீல்ஸ் இருக்கு, இன்னைக்கு இன்ஃபுளுசர்ஸ் வராங்க, இன்னைக்கு சிங்க பெண்ணுன்றாங்க, அது இதுன்றாங்க. இன்னைக்கு நான் வந்தா தமிழ் பெண்ணுன்றாங்க, என்னென்னமோ இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டாகிராம்ல வருது. இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த 2 நியூஸ் சேனல், ஜெயா டிவி, சன் டிவி மட்டும்தான். அன்னைக்கு 2 கட்சியை சார்ந்த சேனல்கள் மட்டும்தான். அன்னைக்கு எல்லாத்துக்குமே தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு கேப்டன் ஒரு தனி ஆன்மகன் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு எத்தனையோ எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கும் இந்த கட்சியை வளர்த்திருக்காருன்னா அது கேப்டன் உணர்வால தான் இன்னைக்கு எல்லாருமே நாங்க இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க பதவிக்காக வந்தவங்க காசுக்காக வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. உண்மை. ஏன்னா கூட இருந்த துரோகத்தை எல்லாருமே நீங்க பாத்துட்டீங்க, கூட இருந்த விசுவாசத்தை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேப்டன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்க அப்பாவோட கொள்கையை ஜெயிக்கணும், அதுக்காக தான் இங்க இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி கேப்டன் இன்னைக்கு கூட இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட இன்னைக்கு அம்மா வந்து நம்ம மாவட்ட செயலர் பழனி என்ன சொன்னாங்க 24ஆம் தேதி எல்லாருமே வந்துருங்க, எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து எப்பயுமே கேப்டன் கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து மலத்திட்டு உதவி கொடுக்கணும்ட்டு நம்ம அண்ணன் பார்த்தாதி என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுக காரங்க அவங்களே அந்த எம்ஜிஆர் ஸ்கூலை மறந்துட்டாங்க. இன்னைக்கு கேப்டனும் இல்ல. இருந்தாலும் இந்த கேப்டனோட கொள்கைகள் இன்னைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்நியர் எங்கள் அம்மாவா இருக்கட்டும், இன்னைக்கும் இன்னைக்கு யதார்த்தமா இது வந்தது. இப்ப சொன்னாங்க அண்ணா, இப்ப சொல்லும் போதே ஞாபகம் வந்து இன்னைக்கு யதார்த்தமா நீ வழி அனுப்பி வந்தாங்க. பழனி கூப்பிட்டு 24ஆம் தேதி எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருக்கவங்க அந்த காது கண்ணு தெரியாதவங்க எல்லா பசங்களும் கூப்பிடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வருஷம் என்ன உதவி செய்யணுமோ வீல் சேரா இருக்கட்டும், அந்த கண் மருத்துவமனை எல்லாமே இன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. மூன்றாவது கட்சி இன்னைக்கு யார் ஆரம்பிச்சாலும் அது கேப்டனை பார்த்து தான். மக்கள் நீங்க அவளை அங்கீகாரம் கொடுக்கல. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் உங்க அங்கீகாரம் கொடுத்து நீங்க உட்கார வைக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. இன்னைக்கு சிறு துள்ளி பெரு வெள்ளம் மாதிரி அன்னைக்கு கேப்டன் சிறுக பண்ண உதவிகள், சிறுக பண்ண பணிகள் தான் இன்னைக்கு மத்தவங்க அந்த ஆட்சியில வந்து சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு யாரும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சிக்கு அமையல. ஏன்னா இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே எப்படி ஆரம்பிச்சாங்க? வைரத்தை இழந்தோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். தேவலாம் உங்க மனசை குத்துரு. வைரத்தை இழந்தோம், வைரத்தின் மகனை இழக்க மாட்டோம்னு யாரும் இங்க பேசல. இந்த விஜயபிரபாகர் ஒரு வாய்ப்பு யாரும் கொடுக்கல. இன்னைக்கு வந்து கொடுப்பீங்க எனக்கு தெரியும்.
கேட்கறது என் கேள்வி, ஏன்னா கேட்கறது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமைன்னு அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.